Good evening. Assalamu alaikum. Good evening. Am I audible? குட் ஈவினிங் மேம். Okay. இன்று நாங்க உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தோட வந்திருக்கிறோம். எல்லாரையும் எகைன் சில மாணவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில மாணவர்கள் இன்னும் உங்களோட கிளாஸஸை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஸ்பெஷலாக இருக்க போகுது. உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்காக நாங்க உங்களை எடுத்து போறோம். அந்த வகையில இன்றைக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்றோம். அகெயின் உங்களை எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கொள்றேன். உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு நீங்க போக போறீங்கன்றத நினைச்சு ஓகே. அந்த வகையில வந்து ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத் ஐகாவை பத்தி நான் நிறைய பேச தேவையில்ல, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் நாங்க எப்பவும் மாணவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டுதான் எங்களோட ஒவ்வொரு செயற்திட்டங்களையும் முன்னெடுப்போம். ஆஹ் எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே மாதிரி டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அல்லது அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்சஸ் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்க அல்லது ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பீங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி தொடர்பான பூரண நாலேஜ், அதாவது இப்படித்தான் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது என்ற சம்பந்தமாக பூரணமாக இல்லாட்டியும் ஓரளவு சரி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ல இருக்கிறீங்க. அந்த வகையில இதுக்கு ஹெல்ப் பண்ணின வகையில ஐகாவும் பெருமை அடைகிறது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சி இதில் இன்றியமையாதது. ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவரின் முயற்சியும் தான் நீங்க இன்றைக்கு இந்த லெவல்ல இருக்கிறதுக்கு காரணம். உங்களுடைய தன்னம்பிக்கை. ஒவ்வொரு மாணவரும் உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாரும் மாதிரி தூர இடங்களில் இருந்தும் வந்து படிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபெமிலி சுச்சுவேஷன் அண்ட் உங்களோட ஒவ்வொரு நாளாந்த செயற்பாடுகளோட நீங்க இந்த படிக்கிற விஷயத்தையும் இன்னும் முன்னெடுக்கிறீங்க என்ற வகையில நாங்க உங்க எல்லாரையும் பாராட்டித்தான் ஆக வேண்டும். எனவே நீங்க செய்து கொண்டு போற இந்த பிசினஸ் இந்த உங்களோட ஃபெமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு இருக்கிறவங்க, செய்யறதுக்கு அப்ளை பண்ணிருக்கிறவங்க, கம்ப்ளீட் பண்ணினவங்க, கடைகளுக்கு அல்லது ஃபேன்சி ஷாப்ஸ், ஃபார்மசி அப்படின்னு உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு, சூப்பர் மார்க்கெட்ஸ் அடுத்த லெவலுக்கு போய்கொண்டு இருக்க தருணம் இது. இப்படியான முயற்சியுள்ள முன்னேற்றகரமான மாணவர்களின் செயற்திட்டங்களுக்கு ஊக்குவிக்கும் முகமாக நீங்க செய்து கொண்டு போற காஸ்மெட்டிக்ல அடுத்த லெவல் என்ன என்று பார்க்கும் பொழுது ஏற்றுமதி தொடர்பாக இன்றைக்கு ஸ்ரீலங்காவுல மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எப்படியான ஒரு குளோபல் நீட் ஒன்று இருக்கு, இந்த காஸ்மெட்டிக்கு வந்து என்ன தேவை ஒன்று இருக்கு, இடைவெளியை நாங்க எப்படி ஃபில் பண்ணலாம், அதே மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு, என்ன கேக்குறாங்க. அப்ப கஸ்டமர் கேக்குறத நாங்க அவங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க என்னதான் ரிசல்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட்டை வச்சு கொண்டு இருந்தாலுமே கஸ்டமர் கேட்கிற ப்ராடக்ட் உங்களால கொடுக்க இயலாண்டா உங்களுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் வந்து பார்க்க இயலாது. இப்ப வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஒரு கஸ்டமர் அவங்க வந்து ரிட்டர்ன் வந்தாங்கன்னா எங்க ப்ராடக்ட் ஓகே, அவங்க ரிட்டர்ன் வரலண்டா எங்க ப்ராடக்ட்ல நாங்க சேஞ்சஸ் செய்ய வேணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நாங்க ஃபீட்பேக்ஸ் எடுத்து தான் எங்க ப்ராடக்ட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ன்றதுல எல்லாம் நாங்க அப்படி ஓகே. இப்ப என்னது, நான் எந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேணும். அப்ப இந்த லோக்கல் மார்க்கெட்ல இருந்து நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட் டார்கெட் பண்ண வேணும் என்று சொன்னா நான் எப்படியான ஒரு நாலேஜபிளா இருக்க வேணும் என்றத ஐகாவினுடைய லெக்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், காஸ்மெட்டிக் சயின்டிஸ்ட் எல்லாருமே ரிசர்ச்சின் இதுக்கு பிறகு எங்கட மாணவர்களுக்கு ஒரு புதிதாக ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் டிப்ளோமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் வந்து மெயினா டார்கெட் பண்ணி அந்த ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸை எப்படி நாங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மூலமாக எங்களோட கஸ்டமருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராடக்டாக கொடுக்கலாம் என்ற ரிசர்ச்சுக்கு பின்னர் உங்களுக்கு வந்து முக்கியமா உங்களோட கஸ்டமர் இப்ப கேட்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், உங்களோட கஸ்டமர் மட்டுமில்ல இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் என்றாலுமே கூட அவங்களையும் இருக்கிற வகையில் நீங்க உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்டாக இதை உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த ஃப்ரீ செஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னும் ஓரிரு மாணவர்களுக்கு ஜாயின் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைய தினம் நடக்க இருக்கிற இன்ட்ரடக்ஷன் செஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு பிறகும் உங்களுக்கு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பை நாங்க தருகிறோம்.
அதாவது வளமையாக உங்களுக்கு நிறைய புது புது விடயங்களை அறிமுகப்படுத்துறது மாத்திரம் இல்லாம மார்க்கெட்டை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி என்ன கஸ்டமருக்கு தேவையோ அதை உங்களால உங்களோட சேல்ஸ் மூலமாக கஸ்டமருக்கு கொண்டு போறதுக்கு ஐகா மூலமாக கைடன்ஸ் வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த டிப்ளோமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸினூடாகவும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி நாங்க எப்படி ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்கலாம் என்று தொடர்பாக நாங்க பார்க்க இருக்கிறோம். நிறைய நேரம் எடுக்கல, ஆனாலும் ஒரு சிறு அறிமுகத்தோட நாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் இப்ப நம்பர் 1 இருக்கிற காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வகையில் ஐகா உங்களுக்கு தெரியும். ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளியா ஆயுர்வேத. ஐகாவினுடைய லெக்சர்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட கொஸ்டனுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் தரக்கூடிய, உங்களோட கொஸ்டனுக்கு ஆன்சர்ஸ் தரக்கூடிய எந்த விதத்திலையும் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு போக முடியாது என்றே சொல்ல முடியாது இல்லையா. அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய லெக்சரர்ஸ். அதே மாதிரி அவங்க வந்து இப்ப 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராக்டிக்கல் எரர்ஸ் 0 என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு மாடிஃபிகேஷனோட உங்களோட ஃபார்முலாக்களையும் உங்களுக்கு தந்திருக்கு. அதே மாதிரிதான் நிறைய வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய மாணவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கான அனைத்து கைடன்ஸும், அதாவது அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ல தேவைப்பட்ட கைடன்ஸும் வழங்கப்படுகிறது. ப்ராக்டிக்கல் பேஸ்டான கோர்சஸ் தான் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நீங்க நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கிளியர் பண்ணி கொண்டே போகலாம் என்று நினைக்கிறேன். கோர்சஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணின மாணவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற டைம்ல உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை உங்களுக்குன்னு ஒரு ஒபிஷியல் குரூப் இருக்கு. அப்ப நீங்க எல்லாரும் ஒரு படிச்சது ஒரு காமன் விஷயம். அப்ப சில மாணவர்கள் சந்தேகம் கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க, சில மாணவர்கள் சந்தேகம் கேட்க முடியாதவர்களா இருப்பாங்க. எனவே உங்களோட டவுட்டை குரூப்ல கேட்கிற சந்தர்ப்பத்தில் இன்னொரு மாணவரும் அதே டவுட் வச்சிருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் அது கிளியர் ஆகும். ஒன்றுக்கு 2 லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. எனவே கட்டாயம் நீங்க உங்களோட ஏதும் டவுட்ஸ் ஏற்பட்டா தயங்காம உங்களோட குரூப்ல கேளுங்க. லெக்சர்ஸ் எனி டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐகாவில் இருக்கக்கூடிய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற கோர்சஸ் பத்தின ஒரு கண்ணோட்டத்தையும் பார்த்து கொள்வோம். நீங்க படிச்சிருக்கிறது டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். அதே மாதிரி அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஹெர்பல் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி காஸ்மெட்டிக் செய்யலாம்னு பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி டெர்மா காஸ்மெட்டிக்கை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. டிப்ளோமா இன் ஆயுர்வேத பியூட்டி தெரபியையும் பல மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற கோர்சஸ் என்ற வகையில் இன்றைய தினம் டிப்ளோமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். டிப்ளோமா இன் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி டிப்ளோமா இன் கேரளியா ஆயுர்வேத, ஆல்ரெடி டிப்ளோமா இன் ஹோம் கேரும் இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமான கண்டென்ட்ஸை உள்ளடக்கிய மார்க்கெட்டினுடைய தேவையை கருத்திற்கொண்டு உருவாக்கப்பட்ட கோர்சஸ். ஐகாவினுடைய எக்ஸ்பர்ட்ஸ்னால தான் இந்த கோர்சஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. மிக நீண்ட ரிசர்ச்சுக்கு பிறகுதான் இந்த கோர்சஸ் எல்லாமே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்றதையும் மிகவும் பெருமையுடன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் 5 வருடங்களாக இந்த துறையில அவங்களோட கல்வியை கற்று இப்பவும் மேல் படிப்பு தொடர்கின்ற லெக்சர்ஸால தான் உங்களுக்கு லெக்சர்ஸ் எடுக்கப்படுகின்றது. எனவே நீங்க கோர்சஸ் ஃபாலோ பண்ணும்போது லெக்சரர் என்ன தகுதியில இருக்கிறார், எனக்கு நாலேஜ் தரத்துக்கு எந்த நிலையில இருக்கிறன்றதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த வகையில் எனக்கு பூரணமான ஒரு நாலேஜை தரக்கூடிய ஒரு லெக்சரர், ஒரு இன்ஸ்டிடியூட்டை நீங்க தெரிவு செய்வது மிகவும் கட்டாயம். ஓகே, இந்த டிப்ளோமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எதுக்காக? இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் மெயின்லி டார்கெட் பண்றோம். அதாவது இன்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன தேவை இருக்கு, அந்த இடைவெளியை எப்படி நிரப்பலாம், அதுக்காக வேண்டி உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை நீங்க எவ்வாறு நகர்த்த வேண்டும், அதுக்குரிய ஃபார்முலேஷன்ஸ் எவ்வாறு, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி நடக்க இருக்கின்றது,
அதே மாதிரி இந்த டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி அட்வான்ஸ் டிப்ளமாவுல இருந்து இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ன்றது எவ்வாறு வேறுபடுகின்றது என தொடர்பாகவும் நாங்க இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த செஷனை வழங்குறதுக்காக வேண்டி உங்களோட ஃபேவரட் லெக்சரர் டாக்டர் இஃப்னா அவர்கள் எங்களோட இணைந்து கொள்றாங்க. குட் ஈவினிங் டாக்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். Walaikum salam. Thank you so much. Evening students. Assalamu alaikum. வாய்ஸ் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்குது. ஏதாவது ஓகே, ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா சொல்லுங்க. ரைட். வெல்கம் டு ஐகாஸ் நியூ கிளாஸ் சீரீஸ். அதுல நாங்க இப்ப ஐகாவினால டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம். நீங்களும் கண்டென்ட்டை பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்கானிக்ண்டா எல்லாரும் இப்ப மூவ் ஆகிற ஒரு விஷயம் தான். ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு வருதுன்னா ஏன் இத ஃபீல்டு சூஸ் பண்றாங்க, என்னத்துக்காக இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்றது ஃபேமஸ் ஆகிட்டு வருது, இல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வருதுன்னு நாங்க நிறைய ஸ்டடிஸ் செஞ்சு தான் ஐக்கா டிசைட் பண்ணினோம் டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸை லான்ச் பண்றதுக்கு. ஐக்காட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிப்ளமா இன் காஸ்மெட்டிக் பிளஸ் அட்வான்ஸ் டிப்ளமா படிச்சிட்டீங்க. அந்த படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு நீங்க போக போறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. உங்களோட ப்ராடக்ட்னா மார்க்கெட்ல ஹை டிமாண்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ற, டெவலப் பண்ற ஒரு பர்பஸ் தேவைன்னா, என்னாலும் ஒரே ஃபார்முலாவ ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கல. அது கஸ்டமர்ஸும் வந்து இப்ப படிக்கிறாங்க. அதே மாதிரி as formulators, as cosmetic manufacturers, நீங்களும் உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணணும், மார்க்கெட்ல ஷைன் ஆகணும், உங்களோட பிராண்ட் நல்லா ஃபர்ஸ்ட் பிராண்டாக இல்லாட்டி ஒரு ஃபேமஸ் பிராண்டாக, சர்டிஃபைட் பிராண்டாக வரணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். ரைட். ஸோ ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ்னா என்ன? எனி ஐடியா? ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஏன் இந்த வேர்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துச்சு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது? இல்லையா? ஆர்கானிக்ன்ற வேர்ட் வந்து நீங்க எந்த சரி ஒரு இடத்துல கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? எனி ஐடியா? எனிவன்? ஆர்கானிக் தாவரவியல் அப்படி சம்பந்தப்பட்டு. எஸ், ஆர்கானிக் தாவரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்னது ஆர்கானிக் தாவரம் உண்டா? ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் செய்யறது, ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், தாவரங்கள். எனி ஐடியா? கெமிக்கல் எதுவுமே இல்லாம ஆர்கானிக் இயற்கை பசலைகளை கொண்டு உருவாக்கப்படுறது ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. ரைட். இயற்கையாக உருவாக்கப்படுகிறது, எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம, எந்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்துல இந்த ஆர்கானிக் வேர்ட் வரும். ஏன்னா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லாட்டி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். அதாவது எந்த ஒரு ரசாயன பதார்த்தத்தோட தலையீடும் இல்லாம, இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம உருவாக்கப்படுற ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க ஆர்கானிக்னு சொல்றோம். அதே மாதிரி சயின்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி வைஸ் பாத்தீங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரியான பதார்த்தங்கள் சேர்ந்த பதார்த்தங்களையும் நாங்க ஆர்கானிக்னு சொல்றோம். ரைட். அப்ப இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ்க்கு கீழே வரப்போறது, கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கோங்க, டவுட்ஸ்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. ஸோ ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்ற நேரம் நாங்க சர்டிஃபைட் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சர்டிஃபைட் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ்ன்றது தான் எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ், எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம வர ஆர்கானிக்கா க்ரோ பண்ணின பிளான்ட்ஸ் மெட்டீரியலா இருக்கலாம், ஆர்கானிக்கா க்ரோ பண்ணின இன்கிரீடியன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி சயின்டிபிக் வைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற பதார்த்தங்களை
கொண்ட மூலிகைகளும் கொண்ட மூலிகைகள் மட்டும் இல்லாம கொண்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்படுது. இதனால இப்ப வேர்ல்ட்ல ட்ரெண்டிங்கா மார்க்கெட்ல ஆர்கானிக்ன்ற வேர்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து அது ஹியூமன்ட ஹெல்த், அதாவது மனுஷர்களோட இயற்கையாக இருக்கக்கூடிய சுகாதாரத்தை பேணுறதுக்கு தான். நேச்சுரலுக்கு எந்த அளவுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஆர்கானிக்ன்ற விஷயத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க உணவு சங்கிலி, ஃபுட் செயின். ஏன்னா இப்ப ஃபுட் செயின் வர நேரம் நாங்க உள்ள கிடைக்கிறதுக்கு பயன்படுத்துறதா, சாப்பிடுறதுக்கு கன்சியூம் பண்றதுக்கு தாவரங்கள் எடுக்கிறோம், இல்லாட்டி அனிமல்ஸ்களை ரைட் ஸ்பெசிஃபிக்கா லவ் பண்ணின ஷீப் அந்த மாதிரி கோட் கவ் அந்த மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது அதுகளோட மூலமாகவும் எங்களுக்கு இந்த உணவு சங்கிலி மூலமாக ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் இருந்தா, இல்லாட்டி வீடிசைட் பூச்சிக்கொல்லிகள், இல்லாட்டி அந்த கிருமிகளை நீக்கிற பதார்த்தங்கள் ஏதாவது நாங்க தாவரங்களுக்கு சேர்க்கும் போது அது எங்களோட பாடிக்கு வரலாம், ஹியூமன் ஹெல்த்துக்கும் வரலாம். அப்ப அது காஸ்மெட்டிக்ல நாங்க இன்க்ளூட் பண்ணக்குள்ளையும் கவனமா இருக்கணும். அதனால கண்டமினேஷன் வரலாம். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நான் படிச்சு தரக்குள்ள சொல்லிருப்பேன், ஹெவி மெட்டல்ஸ், அதாவது பாதரசம், மெர்க்கரி, லெட், ஈயம் போன்ற உலோகங்கள் வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் கூட இருந்து அது வந்து எங்களோட ஹெல்த்தை பாதிக்கலாம். ஸோ ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ன்ற வேர்டுக்கு வேர்ல்டு உலகத்துல தனி மார்க்கெட் வாரத்துக்கு காரணம் அது வந்து எங்களோட ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுது, எங்களோட சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி என்வாரன்மெண்ட்டுக்கு ஹார்ம் இல்லை. ரைட்? ஆர்கானிக்கா ஒரு தாவரத்தை இயற்கை பசலைகள் மூலம் வளர்க்கும் போது அது எங்களோட சூழலுக்கும் நன்மையைத்தான் தரப்போகுது. ஸோ அடுத்தது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். விவசாயம் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும், எந்த ஒரு ஹார்மும் இல்லாம இயற்கையான முறையில வளர்றதால. அதே மாதிரி கெமிக்கல் எக்ஸ்போஸ்டர் குறையும். ஏன்னா கெமிக்கல் எக்ஸ்போஸ்டர் என்று சொல்ற நேரம் நாங்க பூச்சிக்கொல்லிகள், களைகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்துற வீடிசைட், பெஸ்டிசைட்ஸ்கள் வந்து கெமிக்கல்களால தான் அதிகமாக உருவாக்கப்படுகிறது. அப்ப அதை ரெடியூஸ் பண்ணும்போது அதோட பாவனையை நாங்க குறைக்கும் போது எங்களோட தாவரம் பாதுகாக்கப்படுகிறது, சூழல் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது ஹியூமன் ஹெல்த் வந்து ப்ரிசர்வ் ஆக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் மெயினா நிறைய பேர் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸுக்கு போறாங்க. இன்னைக்கு ஒரு எம்எஸ்சில இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா தாவரத்துல இருக்கிற பயோ ஆக்டிவ் கம்பனன்ட்ஸ், அதாவது இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு தாவரத்துக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாவரம் தான் வேல்வி, ஏன்னா அதிமதுரம். இப்ப அந்த அதிமதுரத்துல இருக்கிற பதார்த்தங்கள் ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, ஐசோலியூகட்ரேன், லியூகட்ரேன், அந்த மாதிரி ஃபிளவனாய்ட்ஸ் பதார்த்தங்கள், அப்படி நிறைய கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது. ஏன்னா அதோட உற்பத்திகளை வந்து நாங்க மெருகூட்டலாம், அதிகமாக்கி கொள்ளலாம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்களால. ஸோ அப்ப அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ப்ரொடக்ட்ல இருக்கிற ஈல்டுன்றது வந்து ரிசார்ஸ், ரைட்? தாவரத்தில் இருக்கிற ஆக்டிவ் கம்பனன்ட் ரிசார்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும் போது, அந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எங்களோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும் போது அது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும், ரைட்? தென் குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா காஸ்மெட்டிக்ல வந்து இப்ப அரௌண்ட் 22.8 பில்லியன், ரைட்? 22.8 பில்லியன் 2025 ஸ்டடீஸ்க்கு படி இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக்கான டிமாண்ட் ஹை ஆகிட்டு போகுது. நீங்க கூட பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல கூட ஆர்கானிக்குன்னு சொல்லி செப்பரேட், நாங்க காஸ்மெட்டிக் மட்டுமல்ல ஈவன் ஃபுட் ஐட்டம்ஸ்ல ஈவன் வெஜிடபிள்ஸ்ல தனி இடம் ஒன்று வந்துக்குது. அதே மாதிரி காஸ்மெட்டிக்கு இப்ப வேர்ல்ட் மார்க்கெட்ல ஸ்பெசிபிக்கா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஹையா இருக்குது இந்த டிமாண்ட். ஸோ இப்ப நாங்க ஃபியூச்சர் ஒன்று நோக்கி போற நேரம், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 வருஷத்துல எங்களோட ப்ரொடக்ட்டுக்கு தனி சர்டிபிகேஷன், தனி இடம் வேணும்னு சொல்ற நேரம் நாங்க எப்படியுமே இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ஒரு கன்செப்டுக்குள்ளுக்கு
ஜாயின் ஆக வேண்டிய தேவை வரும். ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட தேவை வரும். அப்பதான் கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்டயும் கூடவாக நம்பிக்கை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரைட்? கிளியரா? எனிதிங்? எஸ் மேம். எஸ். அடுத்தது ப்ராஃபிட் மார்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹையா இருக்குது. அதனால தான் குளோபல் மார்க்கெட்லயும் வேர்ல்ட் மார்க்கெட்ல ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ன்ற ட்ரெண்ட் வந்து கூட இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை ஹெர்பலாகவோ இல்லை நேச்சுரலாகவோ கொடுக்குறத விதவும் இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட போகிற நேரம் எங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஹையா இருக்குது. ரைட்? அண்ட் எப்பவுமே நாங்கள் ஃபார்முலாவில் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணித்தான் ரிசல்ட் ஓரியன்ட் ஃபார்முலாஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம் இந்த கோர்ஸில். ஸோ உங்களுக்கும் வந்து ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் ஃபார்முலாஸ் தான் சொல்லி தருவோம். ரைட்? ஜென்ரலாக வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் காஸ்மெட்டிக்கில் வந்து அதிகமாக கோகோனட் ஆயில், பட்டர்ஸ், அலோவேரா இந்த மாதிரி ஆர்கானிக்காக க்ரோ பண்ணின பிளான்ட் மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும் போது தான் அந்த ப்ராடக்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு கீழே வரும் அண்ட் ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், எந்த தாவரமும் அதுக்கு கிடைக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதே மாதிரி அதுக்கு கிடைக்கிற நேச்சுரலான என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ல வளரும் போது எந்த ஒரு கெமிக்கல் இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம, அதாவது கெமிக்கல்ன்றது எப்பவுமே பேடுன்னு நினைக்க வேணாம், ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லாம இல்லாட்டி ஹார்ம்ஃபுல்லான ஃபர்டிலைசர்ஸ் இல்லாம அந்த தாவரம் க்ரோ ஆகும் போது அதுல வரக்கூடிய பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ், மெடிசினல் கம்பனன்ட்ஸ், ரைட், அது எல்லாமே ஹை ஈல்டாகவும் ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும். அமௌண்ட்டும் ஹையா இருக்கும் ஆக்டிவ்ஸ்ட, அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த இன்க்ரீடியன்ஸ்களை வந்து ஆர்கானிக்கா க்ரோ பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி ஆர்கானிக் சர்டிஃபைடு உள்ள இன்க்ரீடியன்ஸ்களை செலக்ட் பண்ணலாம் ஃபார்முலால சேர்க்கும் போது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நாங்கள் கோர்ஸ்ல சொல்லி தருவேன், நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தாவரத்துக்கு தாவரம் அந்த டிஃபரன்ஸல் வரும். ஏன்னா சில தாவரத்துல ஃப்ரூட்ஸ்ல அதே மாதிரி இப்ப ஹைபிரிட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்ப அந்த இந்த எதுவும் இல்லாம ஆர்கானிக்கா வரும் போது அதுல இருக்கிற ஆக்டிவ் கம்பனன்ட்ஸ் ரிசல்ட்ஸ் ஹைலி ரிசல்ட் ஓரியன்டான பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் வரும். அப்ப நாங்க ஃபார்முலால அந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கும் போது ஃபார்முலாவும் நல்லா ஆன்சர் பண்ணும், கஸ்டமர்ஸும் விரும்புவாங்க. உங்களுக்கு ஆர்கானிக்ன்ற சர்டிஃபிகேஷன் போகலாம், தென் ஆர்டர் 2 in 1, அதாவது ஆர்டர் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், ஈவன் கஸ்டமர்ஸுக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். ரைட்? ஸோ ஜென்ரலா வந்து நாங்க இந்த ஃபார்முலாஸ்ல வரப்போறது வந்து பிளான்ட் ஆயில்ஸ் வரும். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட், அதிகமாக தாவரங்கள்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்ற நேரம் நாங்க சிம்பிளா ஆயுர்வேதிக் கான்செப்ட் போகாம மார்க்கெட்ல இப்ப நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சூப்பர் கிரிட்டிக்கல் கார்பன் டை ஆக்சைடு, சூப்பர் கிரிட்டிக்கல் CO2 ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுதான் இப்ப ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக். எக்ஸ்ட்ராக்ஷன்டா தாவரத்துல இப்ப ஆர்கானிக்கா வளர்க்கப்பட்ட தாவரங்கள்ல இருக்கிற ஆக்டிவ் கம்பனன்ட்ஸ் கூட அதே மாதிரி குவாலிட்டி கூட அந்த குவாலிட்டியான பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் தான். பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்னென்னு விளங்குதா? இது எல்லாமே ஒரே பெயர் தான், பயோ ஆக்டிவ் கம்பனன்ட்ஸ். பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ்னா மூலக்கூறு, கம்பனன்ட்ஸ் பயோ ஆக்டிவ் கம்பனன்ட்ஸ் எல்லாம். அடுத்தது ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், நம்ம இது காமனா ஈஸியா யூஸ் பண்றவற்று ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்றது. ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்றது எல்லாமே தாவரத்திலிருந்து எடுக்கப்படுற பதார்த்தங்களை குறிச்சு நிக்குது. அப்ப நாங்க யூஸ் பண்ற தாவரம் ஆர்கானிக்கா க்ரோ ஆகும் போது, ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்டாக இருக்கும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், ரைட், வடவர் இந்த 3ல ஏதோ ஒரு பெயர், ரைட், ஜென்ரலா யூஸ் பண்ற இந்த 3 பெயர்களும் தான். இவன் சில இடங்கள்ல பயோ ஆக்டிவ் கம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த ரிசார்ச் தரக்கூடிய இந்த பதார்த்தங்களை எங்களுக்கு தாவரத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், பிரிச்சு எடுக்கலாம். அப்படி பிரிச்சு எடுக்கும் போது அது ஹை குவாலிட்டியானதாகவும் ஹை ஈல்டு உள்ள அந்த அமௌண்ட் ஆஃப் கோர்ஸ் எங்களுக்கு வந்து தேவையான அளவு ஃபார்முலால யூஸ் பண்ணுவோம். அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹையா இருக்குது. இது ரிசர்ச் ஸ்டடீஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்ற ஒரு விஷயம், ரைட்? தென் பீஸ்வாக்ஸ், ரைட்? அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில், ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற நேரம் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது வந்து பிளான்ட் மெட்டீரியல்ஸ்ல பாட்னிக்கல்ஸ் சொல்றேன். எங்களோட ஸ்கின்னை பாதுகாக்கிறது, அதே மாதிரி எங்களோட ஃபார்முலாவையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணும், வலியோட தாக்கம் புரியறதை தடுத்து. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கூடுதலாக வரும். நாங்கள் ஜென்ரலா மினரல் ஆயில்ஸ், அதே மாதிரி பேரபின்ஸ் எல்லாம் வந்து சிந்தட்டிக் இன்க்ரீடியன்ஸ், சிலிகன்ஸ் வந்து சிந்தட்டிக், ஈவன் வாசனை பதார்த்தங்களும் சிந்தட்டிக் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சிந்தட்டிக்கானது இருக்குது. ஸோ யூஸ்வலா நாங்கள் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை வந்து ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ஃபார்முலாஸ்ல அவாய்ட் பண்றோம், ரைட்? ஸோ ஜென்ரலா பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், கன்சியூமர்ஸுக்கும் இருக்குது பெனிஃபிட், அண்ட் என்வாரன்மெண்ட்டுக்கு இருக்குது, ஈவன் உங்களுக்கும் இருக்குது ஆஸ் அ ஃபார்முலேட்டரா, ரைட்? உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் தான் சொன்னேன். ஹை ப்ராஃபிட் மார்ஜின், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போகலாம். அடுத்தது ஃபியூச்சர்ல எப்படியுமே ஆர்கானிக்ன்ற வேர்ட் வந்து ரிப்ளேஸ் ஆகும். ஸோ நிறைய ப்ராடக்ட் ஆர்கானிக் சர்டிஃபைடா வரப்போகுது. ஸோ அந்த கன்செப்ட்ல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஃபார்முலேஷன்ஸ் ஃபார்முலேட்டராக அண்ட் மேனுஃபேக்சரராக. அண்ட் கன்சியூமர்ஸ் வந்து, அதாவது வாங்குறவங்க என்ன யோசிப்பாங்க ஆஸ் அ பயர், ரைட்? ப்ராடக்டை வாங்குற நுகர்வோர்ஸ், ரைட்? ஜென்டிலான ப்ராடக்டா இருக்குதுன்னு பார்ப்பாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ப்ராடக்ட். இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது ஈவன் ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் தான் எல்லாருக்கும் காமனா தெரியும். முந்தைய காலங்களில் அது தெரியும், ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னே மைண்ட் பண்ண மாட்டோம். பட் இப்போ கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ்ல, அதே மாதிரி ஆர்கானிக்கா க்ரோ ஆகின பிளான்ட்ஸ் எல்லாம் அதிகம்ன்ற கன்செப்ட் இருக்குது. ஏன்னா ஸோ இப்போ ப்ராடக்ட்லையும் காஸ்மெட்டிக்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஹையா இருக்கும். அதுதான் மெயின் விஷயம். அண்ட் பயோடிகிரேடபிள்னு சொன்னா சூழலுக்கு மாசடைவு இல்லை, சேஃப்ன்ற கன்செப்டுக்கு கீழே வரும், ரைட்? இப்போ என்வாரன்மெண்ட் சூழலுக்கும் அதே மாதிரி பயோடைவர்சிட்டி, இயற்கையை பாதுகாக்குது, இயற்கையில இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கையான பதார்த்தங்கள் அது பாதுகாக்குது, பொல்யூஷனை குறைக்குது, ரைட்? ஒரு சாட் பாக்ஸ்ல கேட்டுக்கிறீங்க கொஸ்டின்ஸ், நான் சாட் பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு லாஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்றேன், ரைட்? அடுத்தது இந்த காஸ்மோஸ் ஆர்கானிக் ரிக்யர்மெண்ட் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? காஸ்மோஸ் ஆர்கானிக் ரிக்யர்மெண்ட், அதாவது உங்களோட லேபிள், நீங்க ப்ராடக்டை செஞ்சிட்டீங்க ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி, ரைட்? இப்ப காஸ்மோஸ் ஆர்கானிக் ரிக்யர்மெண்ட் வந்து உங்களோட லேபிள்ல நீங்க காஸ்மோஸ் ஆர்கானிக் இல்லாட்டி காஸ்மோஸ் சர்டிஃபைட் ஆர்கானிக், சர்டிஃபைட் ஆர்கானிக் அந்த மாதிரியான லேபிள் போடுறீங்க, அந்த கிளைம் தேவை தானே? ஸோ அந்த நேரத்துக்கு மினிமமாக வந்து சில ரெக்யர்மெண்ட் இருக்குது மீட் பண்றதுக்கு. நாங்க அதிகபட்ச மினிமம் லெவல்ல குறைந்த அளவு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கணும்னு சொல்றோம். பொதுவா 20% ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது காஸ்மோஸ் ஆர்கானிக் லேபிளிங்ல. டோட்டல் ஆர்கானிக் கண்டென்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா மொத்த ப்ராடக்ட்ல ஆர்கானிக் பெர்சன்டேஜ் வந்து ஜஸ்ட் 20. அது ஒரு பெரிய டீல் ஒன்றே அல்ல எங்களுக்கு. நான் ஃபார்முலா படிக்க போல உங்களுக்கு டெக்னிக் சொல்லி தரேன், ஈஸியா எங்களுக்கு இந்த 20% ரீச் பண்ணலாம். சில இன்கிரீடியன்ஸ் வந்து ஈஸியா எங்களுக்கு ஆர்கானிக்ன்ற கிளைமுக்கு போகக்கூடியதாக இருக்குது. ஸோ காஸ்மோஸ் ஸ்டாண்டர்ட் சொல்ற விஷயம் 20% உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட்ல, உங்களோட நீங்க செஞ்ச பிராண்டட் ப்ராடக்ட்ல 20% குறைஞ்சது ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கணும். இது பிக் டீல் ஒன்றே அல்ல எங்களுக்கு ரீச் பண்றது. அதே மாதிரி சில ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல
10% சொல்லியிருக்கிறேன். ஆக மினிமம் குறைந்தபட்சம் 10% ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் இன்க்ளூட் ஆகணும். ஸோ நாங்கள் எங்களோட ஃபார்முலாஸ் நாங்கள் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸ், மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல போகிற ஃபார்முலாஸ், ஸ்டடி பண்ணின ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயும் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் ஆகிற வகையில தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஏன் இப்படி ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கிறாங்கன்னா அப்பதான் அந்த ஃபார்முலாஸ் ரிசர்ச்சையும் தரும், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு போற மாதிரியே கஸ்டமர்ஸுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ரைட்? ஏன் இந்த ஒரு மினிமம் லெவல், குறைந்தபட்ச அளவு 50%, 90%, 100% வச்சிருக்கலாமே யோசிப்பீங்கன்னா ஏன் 10%, 20% ஒரு சின்ன அமௌண்ட். 100ல 10 வீதம் ஆர்கானிக் எடுக்கிறது, 20 வீதம் ஆர்கானிக் எடுக்கிறது பிக் டீலே அல்ல. 100% ஆர்கானிக்ன்றது அல்ல. 100% நேச்சுரல் கிளைம்ஸ் இருக்குது, பட் 100% ஆர்கானிக் கிளைம் வந்து இல்லபடி வாரது குறைவு. ஏன்? எனி ஐடியா? ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் காஸ்மெட்டிக் டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா படிச்சவங்க. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல பேஸ் என்ன? ஃபவுண்டேஷன்ஸ், இது ஆயிலா இருக்கலாம், oils, decoction. டிகாக்ஷன் இஸ் நாட் அ பேஸ். பேஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலா ரெண்டு தான் பேஸ் இன்கிரீடியன்ட்ல வரும். என்ன தெரியுமா? ஆயிலும் கரியர் ஆயில், வாட்டர். எஸ், கரியர் ஆயில், வாட்டர். எஸ், அதுக்கு தான் நாங்க வேல்யூ அடிஷன் கொடுத்து டிகாக்ஷன், இன்ஃபியூஷன் அந்த மாதிரி கான்செப்டுக்கு போறது. இப்போ இந்த ஆயில்னு சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட கூட பெர்சன்டேஜ்ல கிளைம் பண்ணலாம் ஆர்கானிக், பிகாஸ் ஆயில் வந்து எங்களுக்கு ஈஸியா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுக்கலாம். பட் இந்த வாட்டர் நிறைய ஃபார்முலால சீரம், ஜெல், ஈவன் கிரீம், வேற என்ன, லோஷன், ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ், சோப் எல்லாத்துலேயும் வாட்டர் ஒரு இன்க்ரீடியண்டாக வருது. அப்ப நிறைய ப்ராடக்ட்ல இந்த வாட்டர் ஒரு இன்க்ரீடியண்டா வரும் போது எங்களுக்கு வாட்டரை ஆர்கானிக் வாட்டர் கிளாசிஃபை பண்ணலுமா? வாட்டருக்கு அப்படியே ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஒன்று இல்லைன்னா, ஸோ அதனால தான் இந்த மினிமம் லெவலாக ஜஸ்ட் 10 or 20% ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறது போதுமானதாக கஸ்டமர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்? ஃபேஸ் வாஷுக்கு வந்து எங்களுக்கு 20% சர்டிஃபைடு ஆர்கானிக் பிளான்ட் இருக்குதுன்னு எங்களுக்கு காஸ்மஸ் ஆர்கானிக் சர்டிஃபைட் ப்ராடக்ட்னு சொல்லி கிளைம் பண்ணலாம். ரைட்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரலா 20%, ஈவன் ரென்ஸ் ஆஃபுக்கு 10% போதுமானது. ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக, அவங்களோட ஜஸ்ட் நாலேஜுக்காக தந்திருக்கிறோம். நத்திங் டு வாரி. ரைட்? ஃபேஸ் வாஷ்ல மினிமம் வந்து 10%, ஷாம்பூ, ஷவர் ஜெல், ஏன்னா இதெல்லாமே வாட்டர் பேஸ்டா வரக்கூடிய பதார்த்தங்கள். ரைட்? ஈவன் க்ரீமி ஷாம்பூ, க்ரீமி ஃபேஸ் வாஷ்களும் இருக்குது. ஸோ அதுலேயும் வாட்டர் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வரும். ரைட்? டோனஸ் 100% வாட்டர் பேஸ். ஃபேஸ் க்ரீம்லையும் வாட்டரும் ஆயிலும் இருக்குது, பாடி லோஷன்லையும் இருக்குது. ஸோ அதுகளில் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% தந்திருக்கிற அதிக இந்த மினிமம் லெவல் ஆக குறைந்தது 20% இருக்கணும். ஃபேஸ் வாஷ், சாரி ஃபேஸ் க்ரீம், பாடி லோஷன்கள்ல ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட் அண்ட் வாட்டர் பேஸ்ட் ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்கள்ல எங்களுக்கு 10% போதுமானது. ஈவன் டோனர் வந்து ஒரு லீவ் ஆன் ப்ராடக்ட் தான், பட் சின்ஸ் அது வந்து 100% வாட்டர் பேஸ்டா வரதால 10% மினிமம் ரெக்யர்மெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. லிப் பாம், ஃபேஷியல் ஆயில்கள்லாம் உங்களுக்கு வந்து 20% விட கூட போகலாம். வை? ஏன் லிப் பாம்ல, ஃபேஸ் ஆயில்கள்ல? சீரம் ரெண்டு வகைப்படும். ஏன்னா ஃபேஸ் சீரம், ஆயில் ஃபேஸ் சீரமும் இருக்குது, வாட்டர் பேஸும் இருக்குது. இப்போ நீங்க ஆயில் பேஸ்ல செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈவன் 95-100% கூட போகலாம். பிகாஸ் என்டையர்லி அது வந்து கரியர் ஆயில், பிளான்ட்ஸ்ல இருந்து எடுக்கப்படுற ஆயில்ஸ், எங்களுக்கு 100% ஆர்கானிக் கிளைம் யூஸ் பண்ண இயலும்.
ரைட். லிப் பாம்லயும் 20% விட கூட இருக்கலாம் ஆர்கானிக்காக, ஏன்னா ஆயில்கள் அதிகமாக வரத்தான். ஸோ இப்போ எத்தனை அளவு பெர்சன்டேஜ் இருக்குதுன்றதை பார்த்து எங்களுக்கு அந்த ஆர்கானிக் கிளைம்க்கு போகலாம். ரைட். இப்போ குளோபல் மார்க்கெட்ல, வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து மிச்சமே விரும்புறது அழகா இருக்கணும். ரைட். வைட்னிங்ன்ற கான்செப்ட் இப்போ கொஞ்சம் அடிபட்டு வருதுன்னா, ட்ரெண்டிங்கா இருந்துச்சு ஒரு பீரியட்ல. இப்போ நிறைய பேர் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகுது, ரைட், ஹெல்த் இஷ்யூஸ் வருகுதுன்றத விளங்கிட்டாங்க. ஸோ ஒன்று ஸ்கின் வந்து எந்த ஒரு பிக்மெண்டேஷனோ இல்லாட்டி எந்த ஒரு டேமேஜும் இல்லாம ஈவன் டோனா இருந்தா ஹெல்த்தி ஸ்கின்னா இருக்கிறது பெட்டரா தான் மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் கலர், ஏஜ் அப்பியரன்ஸை குறைக்கிறதுக்காக ஃபார்முலாஸ்களாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அடுத்தது வேகன் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வருகிறது. வேகன் என்ற நேரம் பிளான்ட் பேஸ்டா இருக்கணும். ஒரு கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ்களால அந்த மாதிரியான கிளைம்கள் விரும்புறாங்க. தென் எங்களோட பேக்கேஜிங்கும் வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு ஹார்ம் இல்லாத ஃப்ரெண்ட்லியானதா இருக்கணும். ரைட். அதே மாதிரி ஹெல்த்தை பத்தி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்ஷனும் டிசீசஸும் தான் காமனா இருக்குது. ஸோ எங்களோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ற வகையில, எங்களோட ஆரோக்கியத்தை பேணுற வகையில டிசீஸ் வராம ப்ரிவென்ட் பண்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்ல ஈவன் காஸ்மெட்டிக்ஸும் வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு சேஃபான வகையில இருக்கணும்னு தான் நிறைய பேர் விரும்பிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியாகள்ல கூட பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரியான டேக்கள் தான் ஃபேமஸா போகுது. ஆர்கானிக், வேகன், நேச்சுரல், சேஃப் ஏன்னா. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் வர்றதுக்கு ரீசன் வந்து குளோபல்ல காஸ்மெட்டிக்குன்ற மார்க்கெட் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு போகுது. அப்படியான ஒரு அப்டேட்ல தான் இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன் உள்ள ப்ராடக்ட்ஸும் வருது. ரைட். எப்படி நாங்க இன்கிரீடியன்ஸை செலக்ட் பண்றோம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில காமனா யூஸ் பண்றதான் இருக்கிற ஒரு சொன்ன மாதிரி ஆர்கானிக் கலவரா, ஆர்கானிக் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் என்ன காமனா இருக்குது எல்லா இடங்கள்லயும் ஆர்கானிக்ன்ற வேர்ட்ல. ரைட். ஸோ அதே மாதிரி ஜொஜுபா, லாவெண்டர், ஷியா பட்டர்ஸ் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஈஸியா ஆர்கானிக்ன்றது காமனா அவைலபிளான இன்கிரீடியன்ஸா இருக்குது. அதையும் தாண்டி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது. நாங்க காஸ்ட்ல படிப்போம், நோ நீட் டு வரி. ஸ்ரீலங்கால லோக்கலா எங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்கிற பாடிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நேஷனல் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் மார்க், NOCM சொல்றேன். ரைட். அதே மாதிரி SLS ஸ்டாண்டர்டோட எங்களுக்கு போகலாம். ரைட். நேஷனல் ஆர்கானிக் கண்ட்ரோல் யூனிட், ரைட், SLS ஆல கண்ட்ரோல் யூனியனால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. பொதுவா வந்து ஸ்ரீலங்கால ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் மார்க் எடுக்கிறதுக்கு நாங்க SLS ஸ்டாண்டர்ட், ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டால SLSI ஆல, ரைட், ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் 1324 2018. ரைட். நாங்க ISO சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு நம்பர் சொன்ன மாதிரி SLS ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற மாதிரி 1324ன்றது வந்து ஸ்ரீலங்கா ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ன்ற ரெகுலேஷனோட கம்பைல் ஆகும். ரைட். ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதனால எங்களோட ப்ராடக்டும் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக அக்ரிடேட் ஆகும். ரைட். இன்டர்நேஷ்னலாக நிறைய இருக்குது. USDA ஆர்கானிக், அதே மாதிரி காஸ்மோஸ், இக்கோசர்ட், சாயில் அசோசியேஷன், ரைட், ACO, இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்குது. நாங்கள் இந்த ரெகுலேஷன்களை பற்றியும் உங்களுக்கு காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுவோம். இன்றைக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல
என்ன மாதிரியான certification bodies international acceptedன்றதை தான் highlight பண்ணியிருக்கிறோம். ரைட். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கன்சியூமர்ஸ் ட்ரஸ்ட், அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, என்வாரன்மெண்டலுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, அண்ட் லாங் லாஸ்டிங் சஸ்டைனபிள்னா அந்த ப்ராடக்ட் விஷங்காலத்துக்கு லாஸ்டிங்காக இருக்கும். மார்க்கெட்லையும் தான் சஸ்டைனபிள் மார்க்கெட் ஒன்று எங்களுக்கு ஆர்கானிக் காஸ்மெட்டிக்கால எடுத்து கொள்ளலாம். ரைட். சில லிமிட்டேஷன், சில இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் காஸ்டாக இருக்கலாம். ரைட். அது வந்து லிமிட்டேஷனாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அது எங்களுக்கு ஓவர் கம் பண்ணலாம், ஒரு சேலஞ்சாக பார்க்குறோம். எங்களுக்கும் ஆர்கானிக்காக சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்கானிக் சர்டிஃபைட் இன்க்ரீடியண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ரைட். ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். ஸோ ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் வந்து கன்சூமர் ஹெல்த்தை பாதுகாக்கும், சஸ்டைனபிளாகவும் இருக்கும், அண்ட் ப்ரொடக்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ரொடக்ட் ரிசல்ட்ஸ் வந்து குவாலிட்டியான ப்ரொடக்டா வர்றது வந்து ஆர்கானிக் லேபிளால மட்டும் இல்லை, அதுல நாங்க யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ட். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நாங்க யூஸ் ஒரு ஆள் சாட் பாக்ஸ்ல கேட்டுட்டு நீங்க கொஸ்டினுக்கும் அது ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வைஸ் எப்படி டைம் பீரியட் அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க இதுல யூஸ் பண்ண போற இன்க்ரீடியன்ட்ஸ் எங்களோட ஃபார்மியூலாவோட குவாலிட்டியான, சொன்ன மாதிரி குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணும் போது அது ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். கிட்டத்தட்ட கண்டினியூஸ் யூசேஜால 28 days ஒரு 3 weeksல 3 to 4 weeksல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். ரைட். நாங்க ஜஸ்ட் ஆர்கானிக் லேபிள மட்டும் போடுறது நோக்கம் இல்லை. அந்த ப்ராடக்ட் இப்போ நாங்கள் 10% ஆர்கானிக்கா போட்டுட்டு ஆர்கானிக் லேபிள வாங்கிட்டு போறது மட்டும் இல்லை, அந்த உண்மையிலுமே கஸ்டமருக்கு ஒரு ரிசல்ட்டையும் தரணும். அதே மாதிரி உண்மையிலுமே கஸ்டமருக்கு அது ஒரு பெனிஃபிஷியலான ப்ராடக்டாக இருக்கணும்ன்றது முக்கியம். ரைட். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் ஃபார்முலாஸ் நான் காட்டன் கண்டென்ட்டை தான் இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். சரியா? ஜஸ்ட் ஒரு இதில் நாங்கள் பார்க்க போறது வந்து அவுட்லைன்ல இந்த வெரி பிரீஃபாக தான் சிலபஸை போட்டு இருக்கிறேன். ஆர்கானிக் காஸ்மெட்டிக்கு இன்ட்ரடக்ஷன், அடுத்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வர காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் பிளஸ் இன்க்ரீடியன்ஸ். ரைட். அடுத்தது இந்த ஃபார்முலாஸ் எத்தனை நிறைய பேர் வந்து பார்க்கறது. ரைட். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும், பட் ஃபார்முலாஸ் வர நேரம் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொரியன் ரைட். அட்வான்ஸ் கொரியன் கிட் இருக்குது. அட்வான்ஸ் கொரியன் கிட் இருக்குது. அதுல கொரியன் ஸ்கின் லைட்னிங் நைட் கிரீம், அதில் யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ஸ் அதே மாதிரி ஃபார்முலாஸ் வரும். லைட்னிங் டே கிரீம், அதே மாதிரி சீரம்ஸ். ரைட். ஆன்டி ஏஜிங்ல ஆன்டி பஃப், அல்ட்ரா மாய்ஸ்ட், கொலாஜன், பெப்டைட், ஆக்னி கண்ட்ரோல், டீடான். ரைட். இந்த மாதிரி அட்வான்ஸ் கொரியன் கிட் ஃபார்முலாஸ்ல வரும். அதே மாதிரி மொரோக்கன் பியூட்டி ரிச்சுவல்ஸ் கிட்னு இருக்குது. இப்பதான் அந்த மொரோக்கன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டா போகுதுன்னா, ஸோ அந்த ஃபார்முலாஸ் வரும் எக்ஸ்ஃபாலியேட்டிங்ல யூஸ் பண்றது. ரைட். பாத் சோப்புக்கு மொரோக்கன் நீலா பவுடர் அண்ட் பாடி வாஷ், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும். அண்ட் ஜப்பனீஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து மெயினா ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதும் ஆன்டி ஏஜிங்கும் தான் டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு க்ளோவிங் ஆகவும் ஈவன் டோன் ஆகவும் இருக்குது. ரைட். ஜென்ரலா ஸ்கின் கேர் க்ளோ கிட் டெய்லி யூஸுக்கு மாதிரி பயன்படுத்துகிற ஃபார்முலாஸ், அண்ட் ஃபேஷியல் கேர் கிட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சலூனுக்கோ ஃபேஷியல் செய்யறதுக்கோ ஓன் ஒரு ஃபைன் கிட்டாக, இன்க்ளூடிங் ஸ்க்ரப், கிளென்சர், ஜெல், மாஸ்க் அண்ட் டோனர், ஒரு ஃபேஷியல் கிட்டாகவே அந்த ஃபார்முலாஸ் வரும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சர்டன் கண்டிஷன்ஸுக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ரிமூவல்,
அதே மாதிரி பிம்பிள் மேனேஜ்மெண்ட், ரைட், ஹேர் கேர், ஹைட்ராஃபேஷியல், அந்த மாதிரி மெனிக்யூர், பெடிக்யூர், அண்டர் ஆர்ம் பிக்மெண்டேஷன் ரிமூவல், சமக்கியா அப்படி இருக்குது, ரைட். அதையும் தாண்டி ஸ்ரீலங்கன் காஸ்மெட்டிக் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் ரெக்யர்மெண்ட் அண்ட் லேபலிங் ரெக்யர்மெண்ட்ஸ், இது எல்லாமே இதில் வரும். அண்ட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட்டு இருக்குது, ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் டோட்டலி நாங்கள் டிப்ளமா அட்வான்ஸ் டிப்ளமாவில் பார்த்து அதே ஓவர்லப் ஆகிற ஃபார்முலாஸ் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலேஷன்ஸ் தான் உங்களோட ஆர்கானிக் காஸ்மெட்டிக் டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்கில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம், ரைட். ஸோ ஏதாவது கேட்டுக்கொள்ளணுமா, என்னமாவது கிளாரிஃபை பண்ணணுமா? Yes. இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க எப்படி கிளைம் பண்ணி கொள்ளலாம்? மெட்டீரியல்ஸ்னா அதாவது நீங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கான கிளைம் போறதா கேக்குறீங்களா? அதுக்கான ஆர்கானிக் இப்ப இதுக்குரிய இப்ப ஒரு கிரீம் ஃபார்முலா வருதுன்னா இப்ப அதுல அடங்குற ஆர்கானிக் ப்ராடக்டை வந்து நான் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இன்கிரீடியன்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்கன்னா, ஓ அது வந்து ஆர்கானிக் சர்டிஃபைட் இன்கிரீடியன்ஸ் 10% இருந்தா எங்களுக்கு ஆர்கானிக் காஸ்மோஸ் படி 10% ஆர்கானிக் சர்டிஃபைட் காஸ்மெட்டிக் ப்ராடக்டா போகலாம் தானே. அப்ப அந்த 10%க்குள்ள நாங்க ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் எங்க எடுக்கலாம்ன்ற டீடைல்ஸ் சொல்லி தருவோம், சரியா? மேம் இருக்கிற பிரச்சனை வந்து இப்ப இங்க எங்களுக்கு காஸ்மெட்டிக்ல சொல்லித்தர சாமனம் வந்து ஸ்ரீலங்கால இல்லைன்றாங்க. ஸோ நான் க்ளோரி சேம்லயும் 2-3 ஐட்டம் கேட்டிருந்தேன். என்ன அதுல இன்கிரீடியன்ஸ் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னாங்க? கேன் யூ ஸ்பெசிஃபிக்கலி கிளாரிஃபைமா? நான் ஃபார்முலா என்ன மத்த போன்ல நீக்கியும் அதுல நான் அனுப்பியிருந்தேன். நான் அவங்களுக்கு கொஞ்சம் சாமானம் கேட்டிருந்தேன். ஃபேஸ் வாஷ் தான் லாஸ்டா பார்த்ததுல அவங்க கிட்ட கேட்டேன். இந்த ஐட்டம் இல்லைன்றாங்க. க்ளோரி சோடியம் பிசிஏ, நான் அதுக்கு ஒரு ரிப்ளேஸ் நீங்களோ தெரியும், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க சோடியம் பிசிஏ இல்லைன்னு சொன்னாங்க லோ கேம்லன்னு. ஆனா அது வந்து அடுத்த வெண்டர்ஸ்கள்ட்ட இருக்குது. இவன் நாங்கள் ஐக்காக்கு பர்ச்சேஸ் பண்ணினோம், பியோமா கெமிக்கல்ஸ் அதே மாதிரி மற்ற வெண்டர்ஸ்ட் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் சொன்னேன். என்னட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் சோடியம் குளோரைடு ரிப்ளேஸ்மெண்டா சொன்னேன். மேம் நீங்க சொன்ன கோர்ஸ் வந்து புதுசா ஐக்காவால இது பண்ணிக்கிறதா? ஓ, இதுல கோர்ஸ் ஃபீஸ் என்ன மாதிரி? அதெல்லாம் அட்மின் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜாயினர்ஸுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. காஸ்ட் ஃபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அட்மின் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. Ma'am, அதுக்கு வர அட்வான்ஸ் டிப்ளமா செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இப்ப. ஸோ அட்வான்ஸ் டிப்ளமால வர திங்ஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல்ஸே தான் சேம் இதுக்கும் வருமா இல்ல இன்னும் இல்ல, அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணேன். இந்த ஃபார்முலாஸ் வந்து டோட்டலி நாங்க இப்ப உங்களுக்கு கண்டென்ட் ஆல்ரெடி ஷேர் பண்ணினாங்கன்னா அட்மினால. ஓ, அப்ப அதுல உங்களுக்கு பார்க்கலாம் ஃபார்முலாஸ். நாங்க அட்வான்ஸ் டிப்ளமால படிச்ச ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இதுல வந்து ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் தான் மெயினா நாங்க டார்கெட் பண்றது. ஃபார்முலாஸ் டிஃபரெண்ட், இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரெண்ட். என்னம்மா? இல்ல ஃபார்முலாஸ் இல்ல மேம். அதுல மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு இப்ப சொல்றேன் ஒரு கிரீம் சேர்ந்து அல்ஃபா பியூட்டின் நியாசில்மைட் எல்லாம் போறோம் தானே, அந்த ஐட்டமே தான் இதுவரைக்கும் யூஸ் ஆகுமா இல்லாட்டி இதுக்கு இன்னும் செப்பரேட்டா இதுக்கு வருமா? அந்த அந்த அல்ஃபா பியூட்டின் உள்ள ஃபார்முலாஸும் வரும். அடிஷனலா நியூ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் ஆகும், சரியா? மாஸ்க் பீல் ஆஃப் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கிற நேரத்துல அண்டர் ஐ மாஸ்க்ல இல்லையா? அண்டர் ஐ ஜெல் மாஸ்க் மாதிரி ஒன்று வருது தானே, இப்ப அதெல்லாம் வராது இந்த கண்டென்ட். இந்த கோர்ஸ்ல இவ்வளவு கண்டென்ட் தான் வரும். எங்களோட டிப்ளமா இன் ஆர்கானிக்ல வந்து உங்களுக்கு கண்டென்ட் பார்க்கலாம், ரைட்? இந்த கண்டென்ட் தான் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டு இருக்குது,
சரியா? எக்ஸ்ஃபாலியேட்டிங் பீல் ஆஃப் மாஸ்க். ரைட்? சொல்லுங்க, வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல மேம். அப்ப மிஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கானிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபார்முலா உண்டு மாதிரி வரும் அப்படியா? அதாவது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு உங்களோட ப்ராடக்ட் போறதுக்கு ஏத்த மாதிரியான ஃபார்முலாஸ் தான் இதுல வரும். ஓகே ஓகே. இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் செஷன் இது இல்ல தானே மிஸ்? இல்ல இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி, இது கிளாஸ் இல்ல. ஓகே ஃபார்முலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தல் இந்த வெபினார் மாதிரி தான். ஓகே. ரைட்? கோர்ஸை பத்தி என்ன படிக்க போறீங்க, என்ன மாதிரி என்ன விஷயம் ஆர்கானிக்ன்றது தான். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப மேம்? ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்? கிளாஸ் டைம், கிளாஸ் டீடைல்ஸ், பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து அட்மின் ஷேர் பண்ணுவாங்க. உங்களோட குரூப்ஸ்ல எப்ப தொடங்குதுன்றதெல்லாம். ரைட்? இதுல இப்ப நாங்க இதுல செய்யற ஒவ்வொரு ஆர்கானிக் திங்ஸும் ஃபார்முலாவும் எங்களுக்கு எவ்வளவு நாள் ரிசல்ட் அப்படி எல்லாம் இருக்கு? ரிசல்ட் வைஸ் எப்படி? ஜென்ரலா ஆர்கானிக் காஸ்மெட்டிக் போல ஹார்ம்லெஸ் மீன்ஸ் ஸ்கின்னுக்கு சேஃப் ஆனது அந்த கன்செப்ட்ல போற நேரம் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். 28 days கண்டினியூஸ் யூசேஜ்ல 28 நாள் எங்களோட ஸ்கின் வந்து ரிப்ளேஸ் ஆகிறதுக்கு 28 days தேவைப்படும். ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் இல்லை, பட் அது வந்து லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் தான் இருக்கு. ஹெர்பலும் அந்த மாதிரி தானே இல்லையா? ஹெர்பலுக்கும் ஆர்கானிக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. ஹெர்பல் என்று நான் போற நேரம் ஃபர்ஸ்டுக்கே சொன்னேன், இது வந்து இப்போ இன்டர்நேஷனலா அடுத்த லாங் லாஸ்டிங்கா ட்ரெண்டிங்கா போற ஃபார்முலாஸ். ஹெர்பல் என்று வர நேரம் நாங்க எங்களோட டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் வர நேரம் அது ட்ரெடிஷனல்களை பேஸ் பண்ணின இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் கன்செப்ட்ல டெவலப் ஆகின ஃபார்முலாஸாக தான் இருக்குது. பட் இதுல வந்து அப்படி இல்லை. ரைட்? ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கானிக்குக்கும் இதுக்கும் என்னத்த நேச்சுரல் ஆயுர்வேதிக்குக்கும் வந்து 28 days அந்த பீரியட் தான். சில ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் 2 weeksல அப்படியும் வரும். கொஞ்சம் ஜப்பானீஸ் கொரியன் ஃபார்முலாஸ் வந்து 2 weeks ரிசல்ட்ஸ்லயும் தரும். பட் எல்லாத்துலயுமே டிபெண்ட் ஆகும் நாங்க செலக்ட் பண்ற இன்கிரீடியன்ட் குவாலிட்டி. அட்வான்ஸ் டிப்ளோமால எப்படி நாங்க இவ்வளவு படிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ற ஐடியாஸ் வருது தானே, அதே மாதிரி இதுலயும் எங்களுக்கு அப்படி எங்களோட ஓன் ஃபார்முலா கிரியேட் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குமேனா? கிடைக்கும். பட் இதுல வந்து என்னன்னா டெஸ்டட் ஃபார்முலாஸ் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ரைட்? டைம் டெஸ்டட் ஃபார்முலாஸ் தான். ஓகே? ஆமா. Anything? No. Thank you, ma'am. Okay. So நாங்க விரும்புகிறோம் மெயினா ஐக்கா உங்களோட காஸ்மெட்டிக் ஜேர்னில தொடர்ந்தும் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போடுறத பார்க்க பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது. அண்ட் சோஃபா நாங்களும் நிறைய கைட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட சைட்லையும் உங்களோட அத்தியூசியஸும், அதாவது உங்களோட எஃபர்ட், நீங்க போடுற எஃபர்ட்டும் உங்களோட ஒர்க் தான். அதாவது நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு ப்ராடக்டை செய்றீங்க, அது மார்க்கெட்டுக்கு போடுறீங்க, கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களோட பாட்டும் இருக்குது. ஸோ நிறைய உங்களோட நாலேஜ் அப்டேட் ஆமா. நானும் அட்வான்ஸ் டிப்ளமா செஞ்சு ஒயிட்னிங் க்ரீம், டே லைட்னிங் க்ரீம், சீரம் எல்லாம் நல்லா போயிட்டு கொண்டிருக்குது. ஓகே ஓகே வணக்கம். ஸோ அதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ ஆமா மிஸ், நாங்க என்ன மாதிரி எல்லாம் இடத்துக்கு போறது தான் SLS சர்டிஃபைக்கு போகணும். அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கேளுங்க, நான் அது உங்களோட யூஷுவல் கிளாஸ்ல அதை சொல்லி தரேன். ரைட்? பொதுவாக வந்து SLS சர்டிஃபிகேஷனுக்கும் வந்து என்னமா இருக்கும், அதாவது GMPக்கு
என்எம்ஆர்ஐக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான், ரைட்? நான் சொல்லித்தரேன், ரைட்? உங்களுக்கு parallel-ஆ போகலாம். நீங்க என்எம்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஜிஎம்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, ரைட்? இல்ல எஸ்எல்எஸ்க்கு கேக்குறேன் மிஸ். எஸ்எல்எஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம், அதுக்கும் என்எம்ஆர்ஐ இது செய்ய வேண்டியில்லை, சரியா? எஸ்எல்எஸ் சர்டிஃபைட் ப்ராடக்ட், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் எடுக்கத்தானே? இதுல சொல்லியிருந்தீங்க எஸ்எல்எஸ் 1324 ஏதோ இதுலயா நம்பர் வந்து. கேக்குறீங்க? ஓ இல்ல இதுல சொல்லியிருந்தீங்க அது நாங்க எடுக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு தானே எடுக்கணும். இது வந்து அது வந்து என்எம்ஆர்ஐ போறதுமா ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இதுல நான் எஸ்எல்எஸ் சொன்னது வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு தான் இந்த எஸ்எல்எஸ் சர்டிஃபிகேஷன் தேவைப்படும், ரைட்? இதுவும் நாங்க லாஸ்ட் இதுல இப்ப வளமையா பாக்குற காஸ்ட்லயும் டிஃபரெண்ட், சரியாம்மா? மேம் இதுல சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா இப்ப செய்யற ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் முறையில மட்டும்தான் இருக்குதுன்றத அதுல குடுக்கறதுக்காக வேண்டியவா? இது வந்து இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் 1324ன்றது வந்து இந்த இப்ப நாங்க படிக்க போற கோர்ஸ்ல வர இன்கிரீடியன்ட்டுக்கு தான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸுக்கு தான் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு போகலாம், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அல்லம்மா, சரியா? அந்த வெளியில மத்த இதுகள் செய்யும் போது அது நாங்க அங்க இந்த இதுக்கு கொடுத்து செக் பண்ணி எடுக்கும் போது பாத்துக்கலாம். இதுக்கு வந்து அப்படி இல்ல, இந்த செய்யற ப்ராடக்ட் ஆர்கானிக்ன்ற லேபிள் நீங்க போடணும் தானே. ஆர்கானிக் காஸ்மெட்டிக்னு சொன்னா அதுல ஆர்கானிக்ன்ற இன்கிரீடியன்ஸ் இருக்குன்ற சர்டிஃபிகேஷன் தேவைக்கு தான் இந்த நான் எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் சொன்னேன் 1324. ஓகே ஓகே. ஜிஎம்பி சர்டிபிகேட் எடுக்கிறேன்டா வீட்டுக்கு வராம அந்த சர்டிபிகேட் எடுக்கலுமா? அவங்க இப்ப வீட்டுக்கு வந்தா நாங்க தனியா அதுக்குண்டு ஒரு பிளேஸ் வச்சு இல்ல. ஜிஎம்பின்றது நோக்கமே குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் இல்ல. நீங்க செய்யற ப்ராடக்ட், நீங்க செய்யற மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இடம் சரியான முறையில செய்றீங்கன்றத காட்டுறது. அப்ப அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு நாளைக்கு தர மாட்டாங்க. அது இல்லாம சர்டிபிகேட்டும் எடுக்கலாவா? என்னம்மா? அப்படி இல்லாம எந்த சர்டிபிகேட்டும் எடுக்கலாவா மிஸ்? சர்டிபிகேட்னா ஜிஎம்பி சர்டிபிகேஷன் எடுக்கல. ஜிஎம்பி சர்டிபிகேஷனுக்கு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க சரியான முறையில உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேலுமா? என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேலுமான்னு கேக்குறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேலுமான்னு கேக்குறேன். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? ஐ கேன் கெட் யூ. பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேலுமா மிஸ்? பிஆர் எடுக்கலாம். ஆஹா, ரைட். ஆஹா, பிஆர் எடுக்கலாம். பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஜிஎம்பி வேணும் இல்ல. அதான உண்மையிலுமே உங்களோட ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து, டிவிஷனல் செக்ரட்டரியேட்டை பொறுத்து, ரைட்? ஜெனரலா விஆர் எடுக்கலாம். விஆருக்கு வந்து அவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் இல்ல. பட் ஜிஎம்பிக்கு கட்டாயமா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பிளான்ட் இருக்கணும், அந்த பிளான்ட்ஸ்ல இங்க சரியான முறையில மேனுஃபேக்சரிங் செய்றீங்கன்னு காட்டணும். ஓகே ஓகே மேம். என்னன்னு சொன்னா இந்த பிளான் வந்து இப்ப நம்ம வளர்த்து வச்சிருக்கிற இடங்கள் அதெல்லாம் சரியான முறையில நீட்டா வச்சிருக்கிறாங்களா? அடுத்தது வந்து மருந்துகள் அடிக்காம சரியான முறையில அப்படியா சொல்றீங்க? பிளான்ட்னு சொன்ன மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னு சொன்னது வந்து மேனுஃபேக்சரிங் பிளேஸ், அதுதான் ஜிஎம்பிக்கு தேவை. நீங்க செய்யற இடம் அதுதான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னு சொன்னேன். அதாவது உங்களோட ஃபேக்டரி, சிம்பிளா சொல்றேன்னா நீங்க செய்யற ஃபேக்டரி, நம்ம செய்ய போற லேப்னு சொன்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட செய்யற இடத்தை வந்து பார்ப்பாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஜிஎம்பிக்கு. அவ கேட்டது வந்து அவட ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறதுக்கு ஜிஎம்பி எடுக்கிறதுக்கு கேட்டா, அது வந்து ஜிஎம்பின்னு சொல்றது நீங்க செய்யற இடம், நீங்க மேனுஃபேக்சர் பண்ற பிளேஸ் வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸை பார்க்க வர்றதுக்கு தான் நீங்க ஒரு சரியான ஜிஎம்பியை ஃபாலோ பண்ற அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த செப்பரேட் டோர்ஸ் இருக்கணும், டூ வே டோர்ஸ், அதே மாதிரி கிளென்லினஸ் டாக்குமெண்ட் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ்ல அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணும், ரைட்?
இது எல்லாத்துக்கும் இப்ப நாங்க செய்ய போற எல்லாத்துக்குமே அப்படித்தானே அந்த பிளேஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஜிஎம்பி எல்லாத்துக்குமே எப்படியுமே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்க்கு ஜிஎம்பி தேவை. கட்டாயமா செஞ்சிருக்கணும். ஓகே ரைட். ஓகே தென் wishing you all good luck. Right? I Okay, hope thank you, ma'am. Okay. our Thank you. student council I will continue now. Thank you so much. Okay, thank you, ma'am. டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து கொண்டு இந்த டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கண்டென்ட் சம்பந்தமாக அவங்களுக்கு பூரண விளக்கம் ஒன்று தந்திருந்தாங்க. இதற்கு மேலதிகமாக இன்னும் சில முக்கியமான விடயங்களோடு இன்றைய நிகழ்வை இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அதாவது டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் என்ற ஹெடிங்கை வந்து நீங்க கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது சாதாரணமாக ஹெர்பல் காஸ்மெட்டிக்காக கொடுத்து கொண்டிருந்ததை வந்து நீங்க இப்ப ஆர்கானிக் காஸ்மெட்டிக் என்று சர்டிஃபை பண்ணி லேபிள் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை டார்கெட் பண்றேன் என்னும் போது நீங்க எல்லாரும் நான் கட்டாயம் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ண வேண்டும் என்று நினைக்க கூடாது. நாங்க ஒரு எப்படி சொல்றது லக்ஸரியான பிராண்டடான எல்லா கஸ்டமரும் இப்ப விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்டை வந்து நாங்க கொடுக்க போறோம். அது ஸ்ரீலங்காவிலையும் நாங்க மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக எங்களுக்கு சேல் பண்ண இயலும். நல்ல பிராண்டடாடு இப்ப யோசிங்களே எல்லாரும் ஹெர்பல் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து ஆர்கானிக் காஸ்மெட்டிக்னு கொடுக்குறீங்க. அப்ப யாருக்கு சேல்ஸ் கூடவா இருக்கும்? உங்களுக்கு தான் சேல்ஸ் கூடவா இருக்கும். ஏன்னா எல்லாருமே சாரி ஹெர்பல் வந்து செய்யறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் ஆகுறீங்க. அப்ப எல்லா கஸ்டமரோட பார்வையும் உங்களோட பக்கம் தான் இருக்கும். அப்ப நீங்க உங்களோட காஸ்மெட்டிக்க வந்து ஆர்கானிக் காஸ்மெட்டிக்னு எப்படி வேறுபடுத்தி காட்ட போறீங்க? உங்களோட லேபிள்ல வந்து ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ன்ற லேபிள் பண்ண போறீங்க. அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னென்னன்றது இந்த கோர்ஸ்ல நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்க வந்து செய்யக்கூடிய ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அந்த நீங்க பர்ச்சேஸ் பண்ற இடத்துல வந்து உங்களோட இன்கிரீடியன்ட்டுக்கு அவங்க ஒரு சர்டிபிகேஷன் ஒன்று தர வேணும். இது ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ஆர்கானிக் இன்கிரீடியன்ட். அப்ப நீங்க அதை எப்படி கிளைம் பண்ணி கொள்றது, அவங்ககிட்ட இருந்து எப்படி நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க அந்த இன்கிரீடியன்ட் மேனுஃபேக்சர் பண்றவரா இருந்தா அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபாரின்ல இருந்து இன்கிரீடியன்ட்டை வந்து இம்போர்ட் பண்ண போறீங்க, அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னென்னன்றதெல்லாம் இந்த கோர்ஸ்ல நாங்க பூரணமா இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். எனவே இவ்வளவு நாளும் நீங்க ஹெர்பல் காஸ்மெட்டிக் செய்து கொண்டிருந்தத அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆக போறீங்க. உங்களோட காஸ்மெட்டிக்ல வந்து லேபிள் பண்ண போறீங்க ஆர்கானிக் காஸ்மெட்டிக். அதுக்குரிய ப்ரொசீஜர் தான் மெயின்லி நாங்க இதுல டார்கெட் பண்றோம். அதே மாதிரி இப்ப இன்கேஸ் வந்து நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நான் இது பண்ணல, பட் ஸ்ரீலங்கா உள்ளுக்கே நான் ஒரு மெயின்லி எந்த பிராண்ட் தான் நம்பர் 1 பிராண்டா நீங்க இது பண்ண போறீங்கன்னா தாராளமா முடியும். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ஸ்பேஸ்லயும் ஆர்கானிக்ன்றது இப்ப வந்து பேசு பொருளாக வளர்ந்து வருகுது. அப்ப நீங்க தான் அது செய்யக்கூடிய முதல் பெஜ்ஜா இருக்க போறீங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு கேள்வி இருக்க போகுதுன்னு. இப்ப தெரியும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணின மாதிரி யூஸ்வலி ஸ்டாண்டர்ட் முறைகளையும் தாண்டி இப்ப மேனுஃபேக்சரிங் நடக்குது இல்லையா, லீகல் முறைகளையும் தாண்டி மேனுஃபேக்சரிங் நடக்குது. பட் ஏதோ ஒரு கட்டத்துல இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு சவாலாக அமைய போகுது. எல்லாரும் செய்யறாங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கான கேள்விக்கு இன்னும் நீங்க ஸ்பேஸுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று போடுறீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். எனவே இன்றைய தேவையை கருத்தில் கொண்டு இன்றைய தேவை என்ன? ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்க வேணும், ரிசல்ட்ஸ் தர வேணும். நிறைய பேரோட பிரச்சனை என்ன, ப்ராடக்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் வேணும். அப்ப அந்த ரிசல்ட்ஸை வந்து இப்ப நாங்க ஆல்ரெடி ஹெர்ப்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த ஹெர்பை டிரெக்டா நாங்க யூஸ் பண்றோம், டிகாக்ஷனா யூஸ் பண்றோம். அதே மாதிரி வேற என்ன முறைகளை யூஸ் பண்றோம், சாறு எடுத்து யூஸ் பண்றோம். அப்படி இல்லாம அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் தான் அந்த ப்ராடக்ட், அதாவது நான் செய்யக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்டை நான் இன்க்ளூட் பண்ண போறேன். இன்னும் எந்த ப்ராடக்டோட ரிசல்ட்ஸை கூட்ட போறேன். அதே மாதிரி சந்தையில எந்த ப்ராடக்ட்டுக்கு கேள்வி இருக்கு, பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, சின்ன ஒரு ஸ்பேஸ் இல்ல பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி வரவேற்பும் இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு நிறைய இந்த ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து
பார்க்கக்கூடியதாகவும் அந்த அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் எங்களுக்கு இது பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. நாங்களே செய்ய இது வளர்த்தெடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. பட் ஃபாரின் கண்ட்ரீஸை பொறுத்த வரையில அவங்களுக்கு தேவை அதிகம். ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ்ன்றா அவங்க இன்னும் விரும்பி எடுக்கிறாங்க. அப்ப உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி ஹெர்பல் காஸ்மெட்டிக்கையே எக்ஸ்போர்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க செஞ்சு கொண்டு போற இந்த பிசினஸ் வந்து அடுத்த லெவல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு போக போகுதுன்னு சொன்னா உங்களோட மந்த்லி இன்கம் என்னவா இருக்க போகுதுன்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிற ப்ராடக்டோட மேலதிகமா ஆர்கானிக்ன்ற அந்த கான்செப்டையும் நீங்க உள்வாங்கின பிறகு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற டைம்ல உங்களோட ப்ராடக்ட்டுக்கான கேள்வி இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அது ஸ்ரீலங்கன் ப்ராடக்டா இருக்க போகுது, ஆர்கானிக் ப்ராடக்டா இருக்க போகுது, நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ப்ராடக்டா இருக்க போகுது. எல்லா லீகல் ஆப்ஷனையும் நீங்க கம்ப்ளீட்லி படிக்க போறீங்க, படிச்சு சரியா செய்ய போறீங்க, ஈஸியா செய்ய போறீங்க. இதெல்லாம் கஷ்டமான ப்ரொசஸோ இயலாத ப்ரொசஸோ இல்லை. ஈஸியா எல்லாம் லீகலி சரியான முறையில செய்து கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நாங்க வழிகாட்டுவோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இந்த காஸ்மெட்டிக் பிசினஸ் உள்ளுக்கு வரும்போதே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ன்றா கஷ்டம்னு நினைச்சு கொண்டு இருந்தீங்க. பட் இப்போ உங்க எல்லாருக்கும் அது ஃபெமிலியர் ஆயிட்டு. நான் பிசினஸ் செய்து கொண்டு போக வேணுமென்றா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக வேணுமென்றா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் செய்ய வேணும்ன்றது தெரியும். அதே மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை நான் சரியா செய்தா இலகுவா எனக்கு எடுத்துக்கொள்ளலாம்ன்றதும் உங்களுக்கு இப்ப தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக் பிசினஸ்ல நீங்க இப்ப இருக்கிற இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல வந்து ஆர்கானிக் காஸ்மெட்டிக் பிராண்ட நீங்க லேபலை நீங்க பதிக்க போறீங்க. அதுக்கான ஸ்டெப் தான் இது. அதுக்குரிய பூரண வழிகாட்டல் நாங்க இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு தருவோம். இதுல வந்து மெயின்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புறேன், ஸ்ரீலங்கன் காஸ்மெட்டிக் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ப்ராசஸ் நாங்க சொல்லி கொடுக்க போறோம். இம்போர்ட் பண்றதுக்கான ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம். எக்ஸ்போர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் நாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்லி சொல்லி தருவோம் இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக் கோர்ஸ்ல. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ப அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் வேறுபடும் இல்லையா? இப்ப துபாய் எடுத்துக்கொண்டா அதுக்குரிய ப்ரொசீஜர் வேற மாதிரி இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசை இருக்கு இல்லையா, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க, அந்த கண்ட்ரிக்கு எனக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, பட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய ப்ரொசீஜர் தெரியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டும் இருக்கிறாங்க, மிஸ் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தமா எதுவும் லெசன்ஸ் இல்லையா என்றும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரோட கொஸ்டின்ஸுக்கும் இது ஆன்சரா இருக்க போகுது. அதே மாதிரி இப்ப நீங்க உங்களோட காஸ்மெட்டிக்ல வந்து ஆர்கானிக் என்ற இத லேபிள் பண்ண வேண்டும் என்று சொன்னா அந்த ஆர்கானிக் ரூல்ஸை வந்து நீங்க எப்படி கிளைம் பண்ணலாம் என்ற தொடர்பாக நாங்க உங்களுக்கு இலகுவாகவும் சரியாகவும் பூரணமாகவும் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் சொல்யூஷன் இதைத்தான் இப்ப விரும்புறாங்க இல்லையா? நிறைய பேக்கேஜிங்ல வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இல்ல, அதையும் தவிர்த்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா எப்படி பேக்கேஜிங் சூஸ் பண்ணி லக்ஸரி பிராண்ட் ஒன்று நீங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட் என்னும் போது நீங்க எக்ஸ்போர்ட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ண வேண்டும் இல்ல, ஸ்ரீலங்காவிலையும் ஃபியூச்சர்ல அதுதான் ட்ரெண்டா இருக்க போகுது. எனவே இப்ப ஃபீல்ட்ல இருக்கிற நீங்க இத சரியான முறையில ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற டைம்ல எல்லாருக்கும் நீங்க தான் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண போறீங்க. அந்த வகையில பெருமையுடன் ஐகா வழங்கும் டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ்ல முதலாவது பேட்ச் வந்து அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. பேமெண்ட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ஒஃபிஷியல் குரூப்ல எட் பண்ணிட்டு உங்களுக்கான டேட் அண்ட் டைமை வந்து இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுடைய லெக்சரர் தான் உங்களுக்கு லெக்சர் பண்ண போறாங்க. அதே மாதிரி எல்லா ப்ரொசீஜர்லையும் ப்ராக்டிக்கலி என்னென்ன நடக்க போகுதுன்ற வழிகாட்டல் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஐகாவால உங்களுக்கு எப்படியான சப்போர்ட் கிடைக்குதுன்னு. அதே மாதிரி அதை விடவும் இந்த இலகுவான மெத்தடுக்கு இன்னும் இலகுவாக இருக்க போகுது. இந்த ப்ரொசீஜரையும் நாங்க உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறோம். அதே மாதிரி மிக முக்கியமான விடயம் தான் இந்த கோர்ஸினுடைய கோர்ஸ் ஃபீ. உங்களுக்கு தெரியும், நீங்க கோர்ஸ் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதுல நீங்க 1 month 2-3 ப்ராடக்ட் செய்யும் போதே நீங்க கோர்ஸ் ஃபீயை வந்து ஏர்ன் பண்ணிடுவீங்க. அந்த அளவு லக்ஸரியான டிமாண்டடான ஒரு ப்ராடக்டா இருக்க போகுது உங்களோட ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். அந்த வகையில டிப்ளமா இன் ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸினுடைய கோர்ஸ் ஃபீ வந்து 49,000. அவங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க எப்பவுமே உங்களோட சைடை தான் நிறையவே யோசிப்போம். மேனேஜ்மெண்ட் கிட்ட கதைச்சி உங்களுக்கான பெஸ்ட் ஆஃபர் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதாவது 19,000 ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது 30,000 மட்டும் தான் நீங்க கோர்ஸுக்கு பே பண்ண வேணும். 3 மாதம் இந்த கோர்ஸ்ல டியூரேஷன். மொத்தம் 14 கிளாஸ் நடைபெறும். கடைசி நாள் உங்களுக்கான பிராக்டிக்கல் நடைபெறும். வழமை போலவே உங்களுக்கான லெக்சர்ஸ் கிழமையில ஒரு நாள் என்று நடக்கும்.
எனவே 30,000ஐயும் நீங்க 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணக்கூடியதா இருக்கும். 10 ஆக. முதலாம் மாதத்து இன்ஸ்டால்மெண்ட் 10,000 தான் நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண வேணும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டைம் வந்து நாளைக்கு ஈவினிங் 5க்கு உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க பேமெண்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு கால் அல்லது மெசேஜ் ஒன்று பண்ணி சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் ஹைலி டிமாண்டடான இந்த ஆஃபர் பெஜ்ஜுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ண கேட்டு இருக்கிறாங்க. எனவே கட்டாயம் உங்களோட சீட்டை ரிசர்வ் பண்ணி கொள்ளுங்க. அதே சந்தர்ப்பத்துல வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றதை பத்தி தான் யோசிப்போம். உங்களோட பேமெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தா அதையும் எங்களோட கதைங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 2025, 24, 26ஆம் ஆண்டு கன்வகேஷன்ல வந்து நீங்க வவுச்சர் ஒன்று கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அந்த வவுச்சரை நீங்க இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கிறீங்கன்னு சொன்னா அதை இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 3rd இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த 5,000 டிடெக்ட் ஆகும். ஸோ 10-10-5 என்று உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நீங்களும் அதே பெட்ஜுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு ஈவினிங் 5க்கு நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். சீட்ஸ் ரிசர்வ் பண்ணினவங்களும் உங்களோட சீட்ஸை வந்து அவசரமாக பேமெண்ட் பண்ணி இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கன்சல்டேஷனும் நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக் சம்பந்தமாக இன்னும் எனக்கு விளக்கம் தேவை என்று இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளும் உங்களுக்கு செய்து தருவோம். எங்களுக்கு தெரியும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவல்ல இருக்கிறாங்க, அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு போக வேணும்னு அவங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை என்றது பத்தியும் நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். அவங்கள ஃபுல்லி ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே உங்களுடைய அந்த லெக்சர் ஃப்ளோல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹைலி டிமாண்டடான ரிசல்ட்ஸ் ஓரியன்டட் அண்ட் மார்க்கெட் ஸ்பேஸை ஃபில் பண்ணக்கூடிய லக்ஸரி பிராண்ட் ஒன்று இருக்க போகுது அடுத்தது உங்களுடைய. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து கொண்டமைக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தது என்று நினைக்கிறேன். இந்த செஷன் பத்தி யாராவது ஃபீட்பேக் ஒன்று தெரிவிக்க விரும்புறீங்களா? இருந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளியரா எங்களுக்கு விளங்கிச்சு. ஓகே, ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. ஆர்கானிக் விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளங்கிச்சு. ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ன்றதுக்கும் காஸ்மெட்டிக்ன்றதுக்கும் டிஃபரண்ட் விளங்குச்சு இல்லையா? இருந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு. ஸோ இப்போ 100% ஜாயின் ஆவேலுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, நீங்க தான் எனக்கு கால் பண்ணிருந்தீங்களே இப்ப. மெசேஜ் ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் யாராவது பேச விரும்புறீங்களா? மிஸ் ஏன்னு சொன்னா இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா விளங்கிக்கிட்டேன். ஏன்னு சொன்னா அந்த தெரியாத விஷயங்கள் நிறைய இதுக்குள்ளே மீக்கி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஒரு சர்க்கிள்குள்ளுக்கு இருந்து தான் யோசிக்கிறோம் இல்லையா? அடுத்த லெவலுக்கு போக வேணும்னு சொன்னா எங்களோட கம்ஃபர்ட் ஜோன் உடைச்சுதான் நாங்க வெளியே வர வேணும். இப்படி எல்லாம் இருக்கு, என்னால செய்ய இயலுமோ முடியுமா என்று நினைச்சா எப்பவுமே முடியாது. பட் எப்ப நாங்க ஸ்டெப்ப வைக்கிறோமோ சொல்லுங்க. என்னன்னு சொன்னா இப்ப வந்து எல்லாருமே காஸ்மெட்டிக்னு நிறைய பிராண்ட் இதுகள் போய் கொண்டிருக்கும் போது இப்ப இதை நம்ம மென்ஷன் பண்ணி போகும்போது இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் கூடும். நம்மட இது நிறைய ஆட்களுக்கு தெரிய வேண்டி வரும்போது அப்ப நம்பிக்கை உண்டு அந்த இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மக்கள்கிட்ட மத்தியில ப்ராடக்ட்க்கு வந்து யுனிக்கான ஒரு இடம் வந்து கிடைக்கும். எந்தவித சைட் எஃபெக்டும் இல்லாம சரியான முறையில கிடைக்க போகுதுன்ற ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கிறேன் இந்த செஷன்ட வந்து மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ன்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தான் நாங்க விளங்கப்படுத்த வேணும் என்ற இதுல வந்தோம். அதே மாதிரி நீங்களும் அதை கிளைம் பண்ணிட்டீங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேம்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம்.
நாட் 76703481 என்ற நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் சரி அட்லீஸ்ட் நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ குட் நைட். மேம். ஓகே, தேங்க்யூ மேம்.